Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அக்ஷயா. நான் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று என்னுடைய தலைப்பு லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ். நம்மளோட இன்னைக்கு குறிக்கோள் அறிமுகம். அதாவது லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ்னா என்ன, அதோட கட்டமைப்பு, அதோட செயல்பாடு, அப்புறம் HATTR அமைலிடோசிஸ் அப்படின்ற ஒரு நோய். இது நம்ம எப்படி COVID-19 தடுப்பூசியில பயன்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் அதோடைய குறைபாடுகள். முதல்ல அறிமுகம். இப்போ நம்ம ஒரு தினசரி வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு முக்கியமான கண்ணாடி பொருளை நம்ம பத்திரமா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடுகள் செய்வோம். அதை ஒரு மிதமான துணியில சுத்தியோ இல்ல அதை சுத்தி ஒரு கடினமான டப்பால போட்டோ நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தயார் செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட எம்ஆர்என்ஏக்கு இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ்ன்றது உதவுது. எம்ஆர்என்ஏ ஒரு தடுப்பூசியில எவ்வளவு முக்கியமான பொருள்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த எம்ஆர்என்ஏ நம்ம வெறுமா நம்மளோட உடம்புக்குள்ள செலுத்த முடியாது. ஏன்னா நம்மளோட ரத்தத்துல ஆர்என்ஏஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அது இந்த எம்ஆர்என்ஏயோட இருக்கும் போது இது ஏற்படுது. இப்போ அது மட்டும் இல்லாம எம்ஆர்என்ஏ நம்மளோட அணுக்களோட மெம்பரேனை கடந்து எளிதாக போக முடியாது. இது எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு தான் நம்ம லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரோம். இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய கட்டமைப்பை பத்தி பார்க்கலாம். லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸோட உள்பகுதி மற்ற அணுக்களை போல வெறுமையா இல்லாம அதுல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். முதல்ல அயனம் அடையக்கூடிய லிப்பிட்ஸ், அதாவது அயோனைசபிள் லிப்பிட்ஸ்ன்றது இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு எந்த எம்ஆர்என்ஏ ஒரு எஸ்ஐஆர்என்ஏ செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அதுவும் அதோடைய உள்பகுதியில இருக்கும். அதை தவிர்த்து பாஸ்போலிப்பிட்ஸ், அதுக்கப்புறம் கொழுப்பு அதாவது கொலஸ்ட்ரால் அடங்கியிருக்கும். இதை அடுத்து நம்மளுடைய லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸோட வெளிப்பகுதியில பார்த்தோம்னா பிஇஜிஐலேட்டட் லிப்பிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் நம்மளோட எம்ஆர்என்ஏவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பகுதியா அமையுது. இப்போ இந்த எம்ஆர்என்ஏ எப்படி நம்ம இப்போ இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ் எப்படி நம்ம எம்ஆர்என்ஏவை பாதுகாக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட கட்டமைப்பை பத்தி பேசும்போது நான் இந்த பிஜிஐலேட்டட் லிப்பிட்ஸ் பத்தி சொல்லியிருப்போம். இந்த இந்த பிஜிஐலேட்டட் லிப்பிட்ஸ் நம்மளோட எம்ஆர்என்ஏவை அந்த கடினமான டப்பா மாதிரி பாதுகாக்கும். அடுத்து முக்கியமா நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா, இந்த எம்ஆர்என்ஏன்றது எதிர் மின் சுமை கொண்ட, அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்ட் மூலக்கூறுகளாக இருக்கு. இப்போ இது இன்னொரு மூலக்கூறோட இணைக்கணும்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும். இது இன்னொரு மூலக்கூறோட போது அது நேர்மின் சுமை, அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். ஆனா லிப்பிட்ஸ் சாதாரண நிலைமையில அப்படி இருக்கிறது இல்ல. அப்போ அவங்க கண்டுபிடிச்சதுதான் ஒரு முக்கியமான திருப்பத்தையே கொண்டு வந்தது. அது என்னன்னா, நம்ம லிப்பிட்ஸ கம்மியான பிஹெச், அதாவது பிஹெச் அளவு 4 கிட்ட இருக்கும்போது லிப்பிட்ஸ் நேர்மின் சுமை உள்ள தூள்களாக மாறுது. இதனால எம்ஆர்என்ஏ லிப்பிடோட எளிதாக நம்ம இணைக்க முடிஞ்சது. ஓகே, நம்ம இப்போ அதை லிப்பிட்களோட இணைச்சாச்சு. அடுத்து நம்ம இது உடம்புக்குள்ள எப்படி வேலை பார்க்கும்? அதுக்கு தான் நம்ம முதல்ல நம்மளோட லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ் செலுத்துனதுக்கு அப்புறம் அது அதோட உறுப்புக்கு போய் சேருது. நம்மளுடைய அணுக்கள்ல அது நேரடியாக மெம்பரேனை கடந்து போக முடியாது. அப்போ தேவையான ஒரு செயல்முறை தான் உயிர் அணு உட்கவர்து, அதாவது எண்டோசைட்டோசிஸ். இந்த முக்கியமான முறையை பயன்படுத்தி தான் அது நம்ம அணுக்களுக்குள்ள செல்லுது. இது போனதுக்கு அப்புறம் அது எண்டோசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுபைய போய் சேருது. அந்த எண்டோசோம்குள்ள பிஹெச் அப்படின்றது கம்மியா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பிஹெச் கம்மியா இருந்த போது லிப்பிட்ஸ் நேர்மின் சுமை உள்ள தூள்களாக மாறும். சரி, இது எப்படி நமக்கு உதவ போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதான் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். எண்டோசோம்ஸோட மெம்பரேன்ல எதிர்மின் சுமையான பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்கும். இது ரெண்டும் வினையாற்றும் போது நம்ம எண்டோசோம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிலை குலைய ஆரம்பிக்கும். அண்ட் அப்போதான் லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ்குள்ள இருக்கிற எம்ஆர்என்ஏ வெளியே வந்து அது சைட்டோபிளாசமோட கலக்குது. இது முதல்ல பரிசோதனை செஞ்சது ஒரு எலியை பயன்படுத்தி அதோடைய ஃபேக்டர் 7 அப்படின்ற ஒரு விஷயத்த அதோட செயல்பாட்டை நிறுத்துறதுக்காக உபயோகம் செஞ்சாங்க. இதோட வெற்றியை தொடர்ந்து லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸை பயன்படுத்தி ஹெரிடிட்ரி அமைலாய்ட் டிரான்சிட் அமைலிடோசிஸ் அப்படின்ற ஒரு நோயை தடுக்க முடிஞ்சது. இந்த நோய் மிகவுமே ஒரு கொடிய நோயாக அமைஞ்சது. அதாவது இந்த நோயை நம்ம உடம்புக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட 5 வருடத்துக்குள்ளேயே அவங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸை பயன்படுத்தி டிரான்ஸ்தைரட்டின்ற ஒரு பொருளோட தயாரிப்பை நிறுத்த முடிஞ்சது. இதனால இந்த நோயோட எல்லாரும் நினைச்சதை விடவே அதிகமாக குறைஞ்சது. அண்ட் இதுதான் லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸோட முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. சமீபமா அதிகமா ஆராய்ச்சி நடந்த ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது COVID-19 தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ் தான் அதுக்குமே உதவி இருக்கு. இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ல இருக்க mRNAவை பயன்படுத்தி டிசம்பர் 2020லேயே COVID-19க்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க. இந்த முறை மிகவும் நன்மை உள்ளதாகவுமே அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து உபயோகப்பட்டும் ம், இது- இது. ஆனா இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ்ல சில குறைபாடுகளும் உண்டு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல உள்ள லிப்பிட்ஸோட அயனம் அடையக்கூடிய பண்பு இருக்கு இல்லையா? அதனால சில நேரத்துல நம்மளுடைய உடம்புல அலர்ச்சி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அது மட்டும் இல்லாம லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ்ல நான் சொல்லியிருந்த PIGA லிப்பிட்ஸ் நம்ம உடம்புல அலர்ஜிக் எதிர்வினைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல் mRNAஸ நம்ம குளிரான சூழல், அதாவது -20லிருந்து -70°C தான் பாதுகாக்க வைக்க முடியும். இது ஒரு பெரிய குறைபாடாகவே அமைஞ்சிருக்கு. இன்னமுமே லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ நம்ம மூளை, இதயம்னு மிக முக்கியமான உறுப்புகளுக்கு கொண்டு சேர்க்கிறதும் கஷ்டமாகவே அமைஞ்சிட்டு வருது. என்னதான் லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ் மிக சிறிய மூலக்கூறாக இருந்தாலும், இது ஒரு மருத்துவத்துல ஒரு பெரிய தாக்கத்தையே உண்டாக்கியிருக்குன்னு நம்ம இதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். அழைத்ததுக்கு நன்றி.